ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு சேர் பார்த்திங்கன்னா அந்த ஜன்னலில் உடச்சிட்டு வெளியே வந்து விழுந்திருக்கு. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருந்திருப்பான். ஆனால் பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லு, நீ அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்த, யார் கூடயும் சண்டை போட்டியா அப்படின்னு. இவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, யார் சண்டை போட்டா அப்படின்னு ஹீரோன்னு கேட்குறான். ஆனால் அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அப்போ நீ தான் அந்த சேரை தூக்கி போட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த நேரம் பார்த்திங்கன்னா இந்த பிரின்சிபல் உள்ளே வந்துட்டு இருக்கு. ஸோ 2 பேர்த்தையும் வெளியே நிற்க வச்சு கேட்குதா அவன் ஏதாவது சொன்னானா அப்படின்னு. இல்லை, அவன் யார் கூடயே சண்டை போட்டானா, ஆனால் யார் அப்படின்றத சொல்ல மாட்டான். சரி, அவனுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா, அவனுக்கு மேலாப்பில் பார்க்கும்போது எந்த ஒரு அடியுமே படாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. சரி, ஓகே, இந்த விஷயங்களை கவர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. மேடம், இது வைலன்ஸு, இதை எப்படி நம்ம கவர் பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் இந்த ஸ்கூலை பற்றி கிளின்னு கிளிக்கணும்னு நினைக்கிறியா, இந்த ஸ்கூலோட ரெப்புடேஷன்லாம் என்ன ஆகுறது. ஸோ இதை வந்து வைலன்ஸாக பார்க்காம ஜஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணிட்டான் அப்படின்னு அவனுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க அந்த சேரை தூக்கி போட்டது யார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்கன்னா அந்த கரடி மண்டையினை தான். ஸோ அவனோட பேக்ரவுண்டு என்ன அப்படின்றது தெரில, அவனுக்கு இந்த மாதிரி ஃபேவர்லாம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜங்கு பார்த்திங்கன்னா ஹீரோக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே பாடுறா, இது வந்து வயலன்ஸாகவே அவங்க கன்சிடர் பண்ணல. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத தயவு செஞ்சு சொல்லுன்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் உட்காந்துட்டு இருக்கான். சரி, எதுவும் திறக்க மாட்டேற, நேராக கிளாஸுக்கு போ, அங்கே போயாவது உட்காரு அப்படின்ட்டு அமுச்சு விட்றா. இந்த சைடு அந்த காங்க காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டில் சைன் எல்லாம் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் இந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ண போகிறாரு. மற்ற ஸ்டாஃப் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. இவரை பற்றி பெருசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஆல்ரெடி இவர் ஃபேமஸான ஒரு ஆள் தான் அப்படின்னு. அங்கே வந்துட்டு ஒரு சார் இருப்பார். அவர் வந்து கொஞ்சம் வயசான மாதிரி இருப்பார். அவர்கிட்ட தான் இந்த காங் பார்த்தீங்கன்னா படிச்சிருந்துருப்பாங்க போல். ஸோ அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இவன் என்னோட ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படி இப்படின்னு. சரி, நாளைக்கு வந்து நான் கிளாஸ் எல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு 2 பேர் அங்கேருந்து போகும்போது அந்த பிரின்சிபல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கிறணும் அப்படின்ட்டு முக்கியமாக ஹீரோன்ட்ட தான் சொல்லிட்டு போகிறாங்க. அவளும் பார்த்தீங்கன்னா ஓகே மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. போகிறதுக்கு முன்னாடி அந்த காங் பார்த்தீங்கன்னா ஜங்கை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டே போயிட்டுருக்காரு. இவளும் பார்க்குறா, இந்த லூசு பையன் நம்மளை எதுக்கு பார்த்து சிரிக்கிறான் அப்படின்னு. இதுக்கப்புறமா நாம்சோனா தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கான். அந்த ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறான். வயிற்றுல பயங்கரமாக காயமாக இருக்குது. அதான் அந்த கரடி மண்டையை வந்துட்டு வயிற்றுலேயே ஃபுட்பால்லாம் ஆடி இருந்திருப்பானே. ஸோ ரொம்ப வலிக்குது போல், தண்ணி கூட குடிக்க முடியல, ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த சைடாக பார்த்தீங்கன்னா காங் வந்துட்டு இருக்காப்புல. ஸோ அவன் மூஞ்சி இப்போ தான் க்ளோஸ்அப்பில் பார்க்குறாரு போல். ஏய், நீ தானே அன்றைக்கி அந்த கேக்கை டெலிவரி பண்ணுறதுக்காக வந்த அப்படின்ட்டு. இவன் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போகிறானா. என்னப்பா உனக்கு ஃபிசிக்கல் டேமேஜ்லாம் ரொம்ப ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு. அவன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி அவன் கடுப்பாக சொல்கிறான். ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்காரு. இதுக்கப்புறமா அந்த கண்ணாடி பையனை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாஃபோட டாய்லெட் ரூம் இருக்கும்ல, அங்கேருந்து வந்துட்டு இருக்கான். அந்த பிடிஎஸ் சார்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நீ ஸ்டாஃபோட பாத்ரூமை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு. இவன் ஒரு மாதிரி சோகமாக வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜங்கு வந்து கேட்குறாங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. ஆமாம், நீ இதுக்காக ஸ்டாஃபோட ரெஸ்ட் ரூமில் போயிட்டு இருந்த, பயந்து ஒளிஞ்சிருந்தியா அப்படின்ட்டு. இவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அந்த அந்த சேரு, அதனால நான் பயந்துட்டேன்னு. அப்போ நீ யாருன்னு பார்த்தியா அப்படின்னு. நான் தான் அந்த விஷயங்களை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. இந்த கரடி மண்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அடித்து கீழே தள்ளி விட்டு மிதின்னு மிதிச்சிருந்துருப்பான்ல. அப்போ நாம்சனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோபமாக இருந்திருக்கான். ஸோ அவன் அந்த சேர் எடுத்து அவனை அடிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கண்ணாடிக்காரன் பார்த்துருப்பான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஹீரோவை எப்படியாவது காப்பாற்றணும், இந்த கரடி மண்டையை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சேரை பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாக தூக்கி போட்டிருக்கான். இந்த விஷயங்களை வந்து நீ என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது, என்ன இந்த ஸ்கூல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்படின்னு. எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு இங்கேருந்து போக விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இந்த விஷயங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு அந்த கரடி மண்டையை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக உட்காந்து அந்த புக்ஸ் எல்லாம் பரட்டிட்டு இருக்கான். அதுவும் ஜங்கோட பிளேஸில். அவங்க வந்து எந்திரடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எவ்வளோ நேரம் உங்களுக்கு வெயிட் பண்ணுறது, சீக்கிரம்லாம் வரமாட்டிங்களா, என் ஃபோனை கொடுங்க, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபோனை கொடுத்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க, உன்னால் எம்பிட்டு பிரச்சனை தெரியுமா அப்படின்னு. அப்படி பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா எனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்க, நான் என்ன பண்ண மாட்டேன் நான் சொன்னேன், சும்மா அந்த மாதிரி நைன் வந்து கத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு ஃபோனை பிடிங்கிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டே இருக்கான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஐயோ, இவனை ஹேண்டில் பண்ணவே முடியலையே அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம நாம்சோனா தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரான், ரொம்பவே முடியல, வயிறு பயங்கரமாக வலிக்குது போல். அப்படியே பெட்டில் படுத்துட்டே சொல்லிட்டு இருக்கான், நான் ஓகே தான், எனக்கு ஒன்றும் ஆகலை,
நான் ஓகே தான் அப்படின்ட்டு பாவம் புள்ள தனியாவே சொல்லிட்டு இருக்கு. மறுநாள் காலையில ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ஒரு நோட்டீஸ் எழுதி ஒட்டியிருக்கானுங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணனால அவன் வந்து 1 வீக்காக வாலண்டியர் ஒர்க் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு. அதை பார்த்துட்டு ரொம்ப கடுப்போட உள்ள வந்துட்டு இருக்கானா. அப்போது ஹீரோ கிட்ட வந்து ஒரு பொண்ணு பேசிட்டே இருப்பாள்ல, அந்த பாப்கட் பொண்ணு. அவள் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா. நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கான காரணம் உன் மேலே எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் இருக்குதான். சரி உண்மையை சொல்லு, நீ தான் அந்த சேரை தூக்கி போட்டியா அப்படின்ட்டு. அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அங்கே இருக்கிற பக்கீஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கரடி மண்டையை தான் அந்த சேரை தூக்கி போட்டிருப்பான். நான் வந்துட்டு காசு பெட் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் கொண்ட முட்டாள் குழு தான் உள்ளே வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு லீடராக இருந்திருப்பான்ல, அந்த பையனோட பேர் பார்த்தீங்கன்னா கிம்மு. ஸோ அவன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்னப்பா அவங்க அம்மா இன்னைக்கு வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் இந்த ஹீரோ பையனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு உங்கள் அம்மா ரொம்பவே கடுப்பில் இருக்காங்கல்ல. ஏன்னா நீ வந்துட்டு லீடராக இல்லாமல் அந்த ஹீரோ பையன் லீடராக இருக்கான். ஸோ அவனை வச்சு செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த நேரம் ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, உன்னை வந்துட்டு கிளாஸ் மிஸ் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு ஹீரோவை. ஸோ அவனும் வந்துட்டு இருக்கானா. அப்போ இந்த கரடி மண்டையும் பார்த்தீங்கன்னா டெஸ்க்கை ஊடால விட்டுட்டு இருக்கான். வாழ்த்துக்கள்ப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி செய்க பண்ணுறானா. அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கான். அந்த நேரம் இந்த சாங் பார்த்தீங்கன்னா வெளியே வரா. உண்மைக்குமே நீ தான் அந்த சேரத்துக்கு போட்டியா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். ஆயத்திறந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, இல்லைன்னா உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்படின்னு. இப்போ நீ என் மேலே வருத்தப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் ஏன்டா உன்னை நினச்சி கவலைப்படணும், நான் என்னை நினச்சி தான் கவலைப்படுறேன். ஏன்னா நானும் பிரசிடென்ட் தானே. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே என் மேலே திரும்பி என்னோட கிரேட்ஸ் குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, உனக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்போ நீ லீடராக இருக்காத அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இந்த சாங்குக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரில. ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லை என்ன கர்மம்னே தெரியலை. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையை தான் சொல்லுவேண்டா அப்படின்னு. இவன் எதுவுமே சொல்ல மாட்டானா. டே இந்த விஷயங்களை நீ பண்ணலன்றது தெரியும், யார் பண்ணாங்க அப்படின்றதும் தெரியும். நான் அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசிட்டேன். அவனை எந்த ஒரு காரணத்தினாலையும் நான் மாட்டி விட மாட்டேன். நீ கொஞ்சம் ஃப்ரீயாரு, நீ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்குள்ளே தான் வந்துட்டு இருக்கா. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த டிசிப்ளினரி கமிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மெம்பர்ஸ் தான். இந்த கூட்டத்தில் வந்துட்டு அந்த கிம் இருக்கான்ல, அவங்களோட அம்மாவுமே இருக்காங்க. ஆமாம், எங்கே அந்த லூசு பையன், அவனை கூப்பிட்டு வா, அவனுக்கு தானே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு. அவன் இங்கே வரமாட்டான், நான் வர வேணான்னு சொல்லிட்டேன், ஏன்னா அவன் இந்த விஷயங்களை பண்ணலை அப்படின்னு. அப்போ அந்த பிரின்சிபல் வந்து கேட்குறாங்க, இப்போ யார் பண்ணாங்க, அதனாச்சும் அவனை வந்து சொல்ல இவங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் இருக்காங்களா. சரி இந்த விஷயங்களை நம்ம மூடி மறைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பிரின்சிபல் சொல்லிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு நோட்டீஸ் போடல, நோட்டீஸ் தான் ஒட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோக்கு வந்துட்டு வாலண்டியராக பனிஷ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம் அப்படி இப்படின்ட்டு. இதை வந்துட்டு அந்த காங் பார்த்துட்டு இருக்காரா. இவருக்கு பின்னாடி அந்த சாங் பார்த்தீங்கன்னா வந்து நின்றுட்டு இருக்கா. அவர் பயந்தே போயிடுறாரு. ஆமாம் ஏமா அப்படி வந்து நிற்கிற அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும், என்னை தெரிஞ்ச மாதிரி நீங்கள் காமிச்சிக்க கூடாது அப்படின்ட்டு. அவருக்கு ஒன்றும் புரியல. அவன் அங்கேருந்து போகும்போது சாங் ஒரு நிமிஷம் அப்படின்னு. இப்போலேருந்து என் பேர் கூட உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஓ சரிம்மா ஓகேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா ஹீரோனை கூப்பிட்டு தான் அந்த அம்மா வருத்தெடுத்துட்டு இருக்கு. இதுக்கு மேலேயே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோவே, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணுறது தப்பு தான். கவர் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையுமே கவர் பண்ணும், எதுக்கு ஹீரோக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாகவே இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு. அப்படியா சரி, நீ சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னா உன் கிளாஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு இன்வால்வ் ஆவாங்க. அவங்க எல்லாருமே ஹர்ட் ஆனால் உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. இதுக்கப்புறமா அந்த கிம்மோட அம்மாவோட தான் அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படி இப்படின்ட்டு. அப்போ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கு. கிம் வந்து இப்போ 12th கிரேடில் இருக்கான். இந்த டைம் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான டைமு. ஜங்கு வந்துட்டு இப்போ தான் ஏதோ புதுசாக வந்து ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க லெசன் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த காங் வந்துட்டு லெசன் எடுக்கிறது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா அவர் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள். அதை பற்றி கொஞ்சம் யோசிங்க அப்படின்ட்டு. இல்லை அதை பற்றி என்னால் முடிவெடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ நீங்கள் கவர் பண்ண விஷயங்கள் அப்படி இருக்கணும்னா நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த அம்மா சைலண்ட்டாக ஒரு மிரட்டலை போட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கு. இந்த பிரின்சிபலுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. இதுக்கப்புறமா அந்த காங் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் நைன்னு பேசிக்கிட்டே தான் இருக்காங்களா. அவரும் பார்க்குறாரு, ஒரு ஸ்டாஃப் வந்திருக்கேன், கொஞ்சமாவது மதிக்கிறாங்களா பாரு அப்படின்னு. அப்போ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு சொல்லிட்டு இருக்கான், டே அமைதியா இருங்கடா, ஒரு சார் வந்திருக்காருல அப்படின்னு. பொண்ணு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிட்டு இருக்கா. இவர் பார்த்தீங்கன்னா அந்த புக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஐயோ படிக்கணும்ல, அப்போ இதெல்லாம் பண்ணணும்ல அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல காலேஜுக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே மக்கப் பண்ணக்கூடாது.
ஸோ நீங்கள் அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு நல்ல மார்க் எடுத்து ஒரு நல்ல காலேஜுக்கு போக முடியும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனால் இது ஜங் மேம் தான் கொடுத்தாங்க அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா நக்கலாக சிரிக்கிறான். நல்ல காலேஜுக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி காப்பி பண்ணுறது மக்கப் பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்குற மைண்ட் செட் இல்லை. அவன் பார்த்தீங்கன்னா குப்புற விழுந்து படுத்துட்டு இருக்கானா. இவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஒரு பையன் பார்த்தீங்கன்னா எழுப்பி விடுறான். என்னப்பா என்னோட கிளாஸ் வந்து ரொம்ப போரிங்காக இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அப்புறம் இதுக்காக தூங்குற? ஏன்னா நான் வந்துட்டு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஐடியா இல்லை. ஏன்னா எனக்கு காலேஜ் போக பிடிக்கல அப்படின்னு. ஓ, அது காரணமா? சரிப்பா, இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. யாருக்கெல்லாம் காலேஜ் போக ஐடியா இல்லையோ அவங்க எல்லாருமே இப்போவே என் கிளாஸை விட்டு போயிருங்க. நான் உங்களுக்கு ஆப்சண்ட்லாம் போட மாட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் என் கிளாஸுக்கு எப்போவுமே உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த புலி கேங்ஸ் இருக்குல்ல, அது போயிடுது. அப்புறம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு போயிடுறான். வேறு யாருனாச்சும் போகிறோன்னா போயிருங்க, ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு. அப்போ அந்த கண்ணாடி பையன் பார்த்தீங்கன்னா அவனும் எந்திரிச்சு வெளியே போயிட்டுருக்கான். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. யார் இந்த பையன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எங்கள் கிளாஸ்லேயே லாஸ்ட் மார்க் எடுக்கிற ரொம்ப புத்திசாலியான ஒரு பையன் அப்படின்ட்டு கலாய்க்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோவும் பார்க்குறான், இவன் ஏன்டா எந்திரிச்சு வந்தான் அப்படின்னு. எனக்கு தனியாக இருக்க ரொம்பவே போரிங்காக இருந்தது, அதனால தான் நானும் வந்துட்டேன் அப்படின்னு. ரொம்பவே தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. சரி இருக்கட்டும், நீ எதுக்கு அந்த சேரை தூக்கி போட்ட அப்படின்னு. அதுவா, நீ என் மேலே காமிக் புக்கை தூக்கி போட்டியில, அதே மாதிரி தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். இவா நம்ம எங்கேயாவது போய் நல்லா தூங்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த காங்கோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா முடியுது. நம்ம ஜங்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்காங்க. டேய், ஹோம்ஒர்க்லாம் எங்கடா அந்த லீடர் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனை கிளாஸை விட்டு துரத்திட்டாங்க. ஏதோ துரத்திட்டாங்களா? ஆமாம், அவன் காலேஜுக்கு போக மாட்டான்னு சொன்னான். அப்போ நீ கிளாஸ்லேயே இருக்காதுன்னு பற்றி விட்டாங்க. நாங்கள் ஹோம்ஒர்க்குமே எழுதலை, ஏன்னா காங் வந்துட்டு இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு இருக்கு. நேராக அவங்களோட பிளேஸுக்கு தான் வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காங் உட்காந்துட்டு அந்த சாங்கை பற்றின விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம்மா, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த பொண்ணு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்தாளா? இல்லை அவள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருந்தா, அதனால தான் வந்தா. ஓ, அப்படியா விஷயம் அப்படின்ட்டு இவர் பேசிகிட்டு இருக்கும்போது நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்ற மாதிரி தனியாக கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா? பிள்ளைங்கிட்ட போயிட்டு படிக்காத அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க, அப்புறம் எப்படி அவங்க மார்க் வாங்குவாங்க அப்படி? அவங்க எப்போ இருந்தாலும் மனப்பாடம் தான் பண்ண போகிறாங்க. புரிஞ்சு எவனும் படிக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக எக்ஸாமில் தப்பான ஆன்சரை தான் டிக் பண்ணுவானுங்க. ஸோ அதுக்கு என்ன மார்க் இல்லாமல் கொடுக்க போகிறானுங்க? அதுக்கு சும்மா மூட்டு இருந்துடலாம்ல, அதை தான் சொன்னேன் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஏம்மா சும்மா நிறுத்துமா, நீ பண்ணுறது மட்டும் ரொம்ப கரெக்டா? ஒருத்தவன் சேரத்துக்கு போடுவானா, இன்னொருத்தவன் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை வாங்குவானா, இது மட்டும் கரெக்டா அப்படின்னு. டேய், உனக்கு எப்படா தெரியும்? நான் தான் பார்த்தேனே அப்படின்னு. ஸோ ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்ட்டு இவர் மாடிக்கு வந்திருப்பார்ல, அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு போல். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பண்ண நீ இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அப்போ யதார்த்தமாக திரும்பி பார்க்கும்போது காங்கையுமே ஹீரோ வந்து பார்த்துருந்துருப்பான். டேய், அப்போனா போய் நீ ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம்லடா அந்த சண்டையை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போதைக்கு நான் இந்த ஸ்கூலோட டீச்சர் ஆகலாமா, நான் சைன் பண்ணலை, அதனால தான் அப்படின்னு. சரியான கிறுக்கு பயலாக இருப்ப போல் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரி உங்ககிட்ட என்னால் வெட்டியாக பேச முடியாது அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இருக்காரு. அங்கே பிரின்சிபல் நின்று எல்லா விஷயங்களுமே கேட்டுருச்சு போல். அங்கே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. ஹாய் மேம் அப்படின்னு. ஆனால் இவளுக்கு தான் வயிற்றுல புளிய கரைக்குது, எங்கே இந்த அம்மா எல்லாத்தையுமே கேட்டுருச்சோ அப்படின்னு. அப்படியே நம்ம ஹீரோ அந்த கண்ணாடி பையனை தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மொட்டை மாடியில் தான் படுத்திருக்காங்க. அப்போது ஹீரோ வந்து கேட்குறான், உனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஆமாம், இந்த ஸ்கூலோட யூனிஃபார்மை போடும்போது தான் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே உணர்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ பேசிகிட்டு இருக்கான். சரி வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது படியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அந்த பிரின்சிபலும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சத்தம் ஹீரோக்கு கேட்குது. ஓ, இதை பண்ணது அந்த கண்ணாடிக்காரன் தானே, அம்மாவை கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாமும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். மறுநாள் காலையில் அந்த கண்ணாடி பையனோட அம்மா பார்த்தீங்கன்னா கெஞ்சிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் என் பையனை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடாதீங்க, எப்படியாவது நீங்கள் அந்த பிரின்சிபல் கிட்ட மட்டும் பேசுங்க அப்படின்னு. சரி ஓகே நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான். இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கரடி மண்டையை வந்து கேட்குறான், யார் அந்த விஷயங்களை போய் போட்டு கொடுத்தது அப்படின்னு. வேற யார், இந்த நாம்சனா தான் இருப்பான் அப்படின்னு. இவன் ரொம்ப நல்லவனா அவன் முன்னாடி பேசிட்டு பாரு பின்னாடி போய் போட்டு கொடுத்துருக்கான் அப்படி இப்படின்னு. அப்புறமா நம்ம ஜங்க தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கும்போது மற்ற ஸ்டாஃப்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனை எப்போ இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ இவ வந்து அந்த பிடிஎஸ் ஆர்ட்டை வந்து பேசிகிட்டு இருக்கா. சார், இந்த டிரான்ஸ்ஃபரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு. இருக்குமா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த டிரான்ஸ்ஃபரில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ்னரி நோட் மட்டும் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அப்படியும் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக வரும்போது ஒரு ஸ்டாஃப் வந்து சொல்கிறாங்க,
இங்க பாரு, நீ வந்து இங்க டெம்பரவரியா தான் ஒர்க் பண்ற. இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகாத. அப்புறம் உன்ன வேலைய விட்டு தூக்கிருவாங்க அப்படின்னு. இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாரியா தான் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த பிரின்சிபலோட ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கா. அங்க பார்த்தீங்கன்னா அந்த கிம்மோட அம்மா வெளிய போறாங்க. இவள ஒரு மாதிரி பார்த்துட்டு. இதுக்கப்புறம் உள்ள வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடி பையனோட அம்மா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் வேணாம் அப்படின்ற மாரி சொல்றாங்கன்னு. அவங்க அப்படியா சொன்னாங்க? அவங்க அந்த மாதிரி சொல்லல. என்கிட்ட இன்டைரக்ட்டா சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இந்த பெட்டிஷன பாரு அப்படின்ற மாரி காட்டுறாங்க. அதாவது இவ கிளாஸ் மிஸ்ஸா இருக்கால்ல. ஸோ அவள தூக்கிட்டு வேற ஒரு பர்சன போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டிஷன் தான் வந்திருக்கு. ஸோ நீயே ஒழுங்கா சில விஷயங்கள பண்ண கிடையாது. நீ அடுத்தவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? ஃபர்ஸ்ட்டு உன்னோட பிரச்சனைய போயிட்டு பாரு. உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி பிரச்சனை ஆச்சு அப்படின்னா உன்னோட கான்ட்ராக்டை நான் கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு. இவளுக்குமே என்ன சொல்றதுன்னு தெரில. மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்கு கிளாஸ் ரூமுக்கு வராங்க. நிறைய பேர் வந்துட்டு ஆப்சண்ட்டாக இருக்காங்க. இவங்களுக்குலாம் என்னாச்சு? ஏன் இவங்க வரல? சரி, இவங்க வந்ததுக்கப்புறமா நீ வந்துட்டு அந்த ஃபீஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்களுக்குமே ஒரு மாதிரியாக இருக்குது. சரி, நீ என்னை வந்து மீட் பண்ண அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. ஸோ நாம்சன் வந்துட்டு இருக்கான். நீ என் மேலே கோவமா இருக்கியா? அந்த கண்ணாடிக்காரனுக்கு நடந்த விஷயங்கள்னால என்னால் எதுவுமே பண்ண முடியலடா. ஒரு ஸ்டாஃபாக அதுக்கு மேலே எனக்கு ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாகி சொல்லிட்டு இருக்கான். ஸ்கூலுனா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே காமனாக தான் இருக்கணும். அந்த கரடி மண்டையனுக்கு மட்டும் ஒரு ரூல்ஸு, மற்ற எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸோ? அவன் அந்த சேரை தூக்கி போட்டிருப்பான் அப்படின்றதுக்காக நீங்கள் எல்லா விஷயங்களுமே கவர் பண்ணீங்க. ஆனால் இப்போது அந்த விஷயங்களை கண்ணாடிக்காரன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்ச உடனேயே அவனை வந்து ஸ்கூலை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. இதெல்லாம் என்ன ஸ்கூல் அப்படின்ட்டு அவன் கட்டுப்பாயங்க வந்து போயிட்டுருக்கான். ஜங்கு என்ன பண்ணுவாங்க? அப்படியே மறுநாள் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த லேட்டாக வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நிற்க வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு நீங்கள் லேட்டாக வரீங்க அப்படின்னு. மேடம், நான் ரொம்ப தூங்கிட்டேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப சோகமாக இருந்தது. என்னால் சுச்சுவை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் நான் வரல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஆளும் ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃபீஸ் எல்லாம் எங்கிட்டேருந்து வாங்கும்போது எங்கள் காசை நீங்கள் திருடுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு. சரி, நம்ம எல்லாருமே ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கரலாம். இதுக்கப்புறமா நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபீஸ் எல்லாம் வாங்க சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் லேட்டாக வரீங்க அப்படின்னா ஒரு போயமும் வந்து நீங்கள் படிச்சுட்டு வரணும் அப்படின்னு. அட போங்க மேடம், என் ஆளோட நம்பரே என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல. இதில் போயத்தை போய் எங்கிட்ட நான் மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னு. அப்போனா நீ காசு பே பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் காங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நீ ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெளியே போக சொல்கிற? கிளாஸை விட்டால் அவங்களுக்கு வேற என்ன இடம் இருக்குது அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை யோசிச்சு தான் பார்க்குறான். அப்படியே மறுநாள் போல் இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு வெளியே வராரு. வெளியே பார்த்தீங்கன்னா ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவர் வந்து பேசி பார்க்குறாரு, நீ காலேஜுக்கு போகலை அப்படின்னாலும் நான் நடத்துகிற பாடத்தை கேளு, உன்னோட நாலேஜை வந்து கொஞ்சம் வளர்த்துக்கோ, ரொம்ப பவர்ஃபுல்லாக இரு. அந்த கண்ணாடி பையன்ட்ட எந்த ஒரு பவருமே கிடையாது. அவன் ரொம்ப லாஸ்ட் ரேங்க் அப்படின்றனால தான் அவன் வந்துட்டு ஸ்கூலை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நீ இருக்காத. அப்புறம் என்னால தான் நீ வந்துட்டு இந்த பனிஷ்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்க, இல்லைன்னா நீயுமே ஸ்கூலை விட்டு போயிருந்திருப்ப அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். அப்போ நீ தான் போய் போட்டு கொடுத்ததா அப்படின்னு. ஆமாப்பா, ஏன் கேட்கும்போது அப்படி குழுன்னு இருக்கா இருக்கணும்ல அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்காரு. இவர் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே பேசுறாரு அப்படின்றது தெரில. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஜங்கோட கிளாஸ் தான் காட்டுறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சரி, இன்னைக்கு யாரெல்லாம் லேட்டாக வந்தீங்க வாங்க வந்து போயம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த குண்டா இருப்பான்ல அவன் பார்த்தீங்கன்னா சாங்கிக்கிட்ட வந்துட்டு காதல் கவிதையாக சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஜங்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, டே நாளைக்கு நீ வேற நல்ல போயமாக மனப்பாடம் பண்ணிட்டு வாடா போடா அப்படின்ட்டு. ஸோ அப்படியே சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி பையனை கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இவன் உங்ககிட்ட குட் பை சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், ஃபைட்டிங் நல்லா படிங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்தது, உங்க கூட இருந்தது கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா விட்டு அழுகையே வந்துடும் போல். ஸோ அவங்க அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா ஜங்கு பார்த்தீங்கன்னா என்ன நினச்சாங்கன்னு தெரில. அவங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் இதை கேன்சல் பண்ணலாம், ஸோ நீங்கள் இதை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பிரின்சிபல் கிட்ட. அந்த அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆமாம், நீங்கள் வந்துட்டு வேணாம் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இதை பண்ணலாம் அப்படின்னு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. இந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே போக சொல்கிறாங்களா. ஹீரோன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் என்னோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு. பண்ணுறேன், கூடிய சீக்கிரம் அந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா அங்கேருந்து போயிட்டுருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஜங்கு மேலே ஒரு பெரிய மரியாதையே வருது. ஏன்னா இவங்க வந்துட்டு அவனோட ட்ரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போது கிம் வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த விஷயங்கள்னால பிரின்சிபல் மேடம் வந்து ஜங்கை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் அவங்கள வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஜங்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று நான் கண்டக்ட் பண்ண போகிறேன்.
ஸோ வாலண்டியராக யார் யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் வரேன் அப்படின்ற மாதிரி கை தூக்குறாங்க. இவளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. சரி ஓகே, வராதவங்க வந்துட்டு ஏன் வரல அப்படின்ற காரணத்தை மட்டும் போர்டில் எழுதி போட்டு போங்க அப்படின்ட்டு. அப்படியே ஈவினிங் போல் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். பக்கத்து கிளாஸில் உங்கள் கிளாஸ் பசங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியாமல் தான் வந்துட்டு இருக்கான். இவனோட கிளாஸில் வந்து பார்த்தா ஒரு ஜீவனையும் காணோம். பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்கு வந்துட்டு இருக்காங்க. என்னடா யாருமே வரலையா அப்படின்னு இப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னை மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப மோசமாகவே உங்ககிட்ட வந்து கத்திட்டேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் இருக்கட்டும், வா நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கால் பண்ணலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கால் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கு. ஓ, உன்னால் ஸ்டூடெண்ட்ஸை கூட கேதர் பண்ண முடியல, அதுக்கு கூட நீ எலிஜிபிளான ஒரு ஆளே கிடையாது, அதுக்கு மேலே இந்த கிளாஸ் ரூமுக்கு நீ வந்து கிளாஸ் மிஸ் கிடையாது அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி வேற ஒரு டீச்சரை அசைன் பண்ணுற வரைக்கும் நான் இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, ஆல்ரெடி ஆளெல்லாம் போட்டாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா காங் வந்துட்டு இருக்காங்க, நான் இந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக தான் இந்த விஷயங்களை பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா ஏன்டா ஏன் பொழப்புக்கு நடுவில் வர அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.